சிவபெருமான் பக்தர்களாகிய நேர்களுக்கு என்பன வணக்கங்கள். ஓம் திருமூல சித்தரை போற்றி, ஓம் திருமூல சித்தரை சரணம். ஓகேங்களா? சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ். அதாவது பாத்தீங்கன்னா, இப்ப பாத்தீங்கன்னா நம்ம பாயிரம் ஒன்றுல முதல் தந்திரத்துல பாடல் 2 கடவுள் வாழ்த்து, நம்ம அதை தான் நம்ம சொல்ல போறோம். ஓகே. போற்றிசை திண்ணுயிர் மண்ணும் புனிதனை, நாற்றிசை கும்பல் நல்ல மாதுக்கு நாதனை, மேற்றிசை கொள் தென்திசைக்கொரு வேந்தனாம், கூற்றுதை தனையான் கூறுகின்றேனே அப்படிங்கிறத சொல்றார் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? அதாவது இறைவனை போற்றி புகழ்ந்து இசைப்பாடும் அடியவர்கள் உள்ளத்தில் வீற்றிருக்கும் புனிதமானும் 4 திசைங்களுக்கும் உலகம் அனைத்திற்கும் நன்மை புரியும் மாதுவாகிய சக்திக்கு தலைவனாம். அதாவது என்ன சொல்றாங்கன்னா பாத்தீங்கன்னா, இறைவன் பாத்தீங்கன்னா எல்லாருமே போற்றி திசைத்து பாடும், எல்லாருமே ரொம்ப ரசிச்சு ருசிச்சு பாருங்க. திருநாவுக்கரசரு, திருஞான சம்பந்தரு, சுந்தரரு, ஒரு திருமூல சித்தரு, எல்லாமே சேக்கிழாரு, எல்லாருமே இறைவனை சிவனை நினைச்சு 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 பாடுற அனைத்து தெய்வங்களுக்கும் உரியவனாகவும் இருக்கிற நீ. ஓகேவா? அதே மாதிரி புனிதனாகவும் இருக்கிற நீ. ஓகேவா? எல்லா 4 திசைங்களுக்கும் உரியவனாகவும் இருக்கிற நீ. அதே மாதிரி சக்திக்கு தலைவனாகவும் இருக்கிற நீ. ஓகேவா? பாருங்க, அழகா பள்ளி கொடுங்க திரு நல்ல தெய்வ செயல். அதே மாதிரி இருக்கிற மேற்கூறிய 4 திசைகளுக்கும் தென் திசைகளுக்கு தலைவனாகவும் இருக்கிற, அதே மாதிரி காலத்தின் அதிபதியான யமனை எட்டி உதைச்சிருக்கிற, அதாவது பாத்தீங்கன்னா மார்கேண்டியன் கோசம், அதாவது அந்த 16 வயசு பையன் பாத்தீங்கன்னா யம தர்மராஜா உயிரெடுக்க வராரு, அந்த புத்திசாலி பையனை. அப்போ மார்கேண்டியன் சிவனை கட்டி பிடிச்சினாரு. சிவபெருமானே என்னை காப்பாத்து, எனக்கு யமனை பார்த்தா பயமா இருக்குதுன்னு சொல்லி கட்டி பிடிச்ச உடனே யமனையே எட்டி உதச்சிட்ட நீ. ஓகேவா? அப்பேற்பட்ட இறைவனை தான் நான் ஒன்னதான் கூறுறேன், உன்னை பத்தி தான் சொல்றேன். அதே மாதிரி உதைத்தால் காலத்தை வென்றவனும், அதாவது யமன் தான் காலத்தை நிர்ணயிக்கிறவன், அவனையே நீ ஜெயிச்சவனும் நீயே அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாருங்க. ஓகே. இதுல பாத்தீங்கன்னா சிவபெருமான் பாத்தீங்கன்னா பாட்டு பாடுறேன். நான் பாத்தீங்கன்னா திருஞான சம்பந்தரா இருக்கட்டும், திருநாவுக்கரசரா இருக்கட்டும், அதே மாதிரி பாத்தீங்கன்னா சுந்தரரா இருக்கட்டும், மாணிக்க வாசகரா இருக்கட்டும், எல்லாருமே உன்னை நினைச்சு பாடுறாங்க. அதே மாதிரி தலைவன் நீதான், பார்வதிக்கும் நீதான் தலைவன். ஓகேவா? அதே மாதிரி திசைகளுக்கு பாத்தீங்கன்னா தென் திசை, அதாவது தென்னாட்டுடைய சிவனே போற்றின்னு சொல்றாங்களா, அது பாடுறாங்க பாடல்ல. அதே மாதிரி தென்னாட்டுக்குடையவனும் நீயே தான், யமனை எட்டி உதைச்சவனும் நீயே தான். யமன் யாரு? காலத்தை அவன் கண்ட்ரோல்ல வச்சுட்டு இருக்கான். யாரு? அப்படின்னா யமனை எட்டி உதைக்கிறான்னு காலத்தை நீ வென்றவன் அப்படின்னு சொல்லிட்டு சிவபெருமன் ரொம்ப பாராட்டி பாடுறாருங்க திருமூல சித்தர். ஓகேங்களா? இதுதான் பாடுற விஷயங்கள். நம்மளும் திருப்பி சொல்லியாச்சு. உங்களுக்கு என்ன புரிஞ்சுதுங்கிறதையும் நீங்களும் ஞானத்தை உங்களுக்கு புரியலன்னா ஒரு டைம் ரிப்பீட் பண்ணி கேளுங்க. பொறுமை அவசியம். கண்டிப்பா திருமந்திரத்தை படிக்கிறதுக்கும் உணர்றதுக்கும் பொறுமை அவசியம். எனக்கே இது ஒரு 5 வருஷம் கழிச்சு எனக்கு இது வேற மாதிரி ஒரு விஷயமா புரியலாம். ஏன்னா அது நான் முதல் டைம்ல படிக்கும் போது எனக்கு வேற மாதிரி இருந்துச்சு, இப்ப உங்களுக்கு வேற மாதிரி இருக்கு. அதெல்லாம் அந்த 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 நேரத்துல அந்த அந்த நொடியில நம்ம உணர்றதுதான் பாத்தீங்கன்னா திருமந்திரம். ஓகேங்களா? சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பா திருமூல சித்தர் அருளால இந்த உங்களுக்கு பாடல் உங்களுக்கு நன்றபடியா உங்களுக்கு போய் சேர்ந்துச்சு என்பதை கூறிக்கொண்டு, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட்ஸ் பண்ணுங்க, உங்களோட தகவலை தெரிவிங்க. திருமூல சித்தரை நோக்கி அடுத்த வீடியோ. ஓகேங்களா? தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.